Hi children, it's me Divya Miss. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 5th standard இங்கிலீஷில் யூனிட் 2 அதில் இருக்கிற ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற போம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லெசன் பார்த்தோம், சந்தோஷோட டைரி அண்ட் ஒரு கிராமர் பார்ட் பார்த்தோம், சிங்குலர் அண்ட் ப்ளூரல் கிராமர் பார்ட் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது போம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் யாருன்னா எர்த்வாம். ஸோ எர்த்வாம் தான் ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏன் அதை வந்து ஃபார்மர்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ எர்த்வாம் வந்து மண்ணில் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மண்ணை சாப்பிட்டு அது சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ண மண் வந்து ரொம்ப அதில் நிறையா வந்து ஹெல்த் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மண் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மண்ணில் நம்ம ஃபார்மிங் பண்ணோன்னா நமக்கு நிறையா இப்போ நார்மலாக கிடைக்கிற திங்ஸை விட நிறையா திங்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த எர்த்வாம் இருக்கிற சைடில் வந்து நம்ம கல்டிவேட் பண்ணோன்னா நிறையா பேடிஸ்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இந்த ஃபார்மரோட ஃப்ரெண்ட் பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். ஆஃபன் சீனஸ் ஃபில்டு. ஸோ ஆஃபன் சீனஸ் ஃபில் மீன்ஸ் ஃபில்டுனா டர்ட்டியாக இருக்குது. இப்போ நம்ம எப்போ பார்த்தாலுமே எர்த்வாம் வந்து ரொம்ப டர்ட்டியாக தான் இருக்கும். பட் கிவ்ஸ் த சாயில் குட் ஹெல்த். பட் சாயிலுக்கு ரொம்ப ஹெல்த்தியை கொடுக்கும். டு ரிவார்ட் த ஃபார்மர் வித் வெல்த். ஸோ நிறைய அந்த சாயில் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கனால ஃபார்மர்ஸ் அதில் கல்டிவேட் பண்ணும்போது அவங்களுக்கு நிறையா ரிவார்ட்ஸ் கொடுக்கும். அவங்க வெல்த்தியாக இருக்கிறதுக்கான ரிவார்ட்ஸ் கிடைக்கும். நிறையா பேடிஸ்லாம் கிடைக்கும்போது அதை விற்றா நிறையா மணி கிடைக்கும். ஸோ ஃபார்மர்ஸை வந்து வெல்த்தியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளோஸ் த சாயில் பிஃபோர் ஃபார்மர் யூஸ் நாட் த கெமிக்கல்ஸ் டு ஹார்ம் ஹர். ஸோ என்ன பண்ணுவாங்க, வயலை உழுதுட்டு என்ன பண்ணுவாங்க, கெமிக்கல் ஃபர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது இந்த எர்த்வாம் ரொம்ப சஃபர் ஆகும். ஸோ ஹார்ம்னா இன்ஜுரி பண்ணுறது, ஓகே, அடிப்படுற சேதாரம் பண்ணுறது அதை மண்புழுவை. ப்ளீஸ் ப்ரைஸ் மதர் லேண்ட்ஸ் ஆர்மர். ஸோ என்ன பண்ணணுமா, நம்ம அதை ப்ரைஸ் பண்ணணும், நம்ம அதை கொண்டாடணும். என்ன பண்ணணுமா, மதர் லேண்ட்ஸ் ஆர்மருங்கிறது ப்ரொடெக்ட் பண்ணுறது. இப்போ வாருக்கெலாம் போவாங்களே, ஸோ அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அதுதான் ஆர்மர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த லேண்டோட ஆர்மர் என்னதுன்னா எர்த்வாம். ஸோ அதை ப்ரைஸ் பண்ணுங்கள், ஹார்ம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷை டு ஷோ ஹிஸ் லுக்ஸ் டில்ஸ் டாய்ல்ஸ் ஆஃபன் ஆன் ஃபிஷிங் ஹவுஸ். ஸோ என்ன பண்ணுமா, அதோட லுக்கை வந்து காட்டுறதுக்கு எப்பயுமே அது ரொம்ப ஷை. ஏன்னா அது எப்பயுமே சாயிலுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் அடிக்கடி என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து அந்த ஃபிஷ்ஷிங் ஹூக்குள்ளே மாட்டி ஃபிஷ்ஷிங் பண்ணுவாங்க. பட் அப்படி அதை ஹார்ம் பண்ணி நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணாலுமே டு கிவ் த ஃபிஷ்ஷர் சம்திங் டு குக். அது என்ன பண்ணுமா, ஃபிஷ்ஷருக்கு குக் பண்ணுறதுக்கு ஃபிஷ் தான் கிடைக்கும். நம்ம எவ்வளோ அதை ஹார்ம் பண்ணாலும் அது நம்மளுக்கு நல்லது தான் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பி ஹம்பிள் லைக் அ வார்ம். ஸோ வார்ம் மாதிரி ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும், ரொம்ப பெருமை பேசிகிட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப ஹம்பிளாக பொலைட்டாக இருக்கணும். திங்க் நோ ஒன் டு ஹார்ம். மற்றவங்களுக்கு ஹார்ம் பண்ணணும்னு நினைக்க கூடாது. யூ வில் பி ஃப்ரீ டு ஸ்ப்ரெட் யுவர் சார்ம். ஸோ அவங்க நம்மளோட ஹாப்பியை வந்து ஈஸியாக ஃப்ரீடமாக ஸ்ப்ரெட் பண்ணலாம். பட் அடுத்தவங்களுக்கு வந்து ஹார்ம் பண்ணணும்னு நம்ம நினைக்க கூடாது. ஓகே, ஸோ இதில் தான் இந்த எர்த்வாம் பற்றி கொடுத்துருக்காங்க. இந்த இருக்க பாருங்கள், எர்த்வாம் சும்மா இது ஒரு கார்ட்டூனைஸ்டு பிக்சர் தான். எர்த்வாம் இப்படிலாம் பெரிய ஹெட்டெல்லாம் இருக்காது, அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது க்ளாசரி. ஃபில்த், டர்ட், அக்லி. ஸோ டர்ட், அக்லி பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்காது, டர்ட்டாக இருக்கும். ஓகே, ப்ளோஸ், டில்ஸ் உழுவுது. ஹம்பிள், நாட் ப்ரவுட். டாயில்ஸ், ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட். ஒர்க் எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட், ரொம்ப ஒர்க் பண்ணுறது. ஹார்ம், மேக்கிங் ஃபிசிக்கல் இன்ஜுரி. ஸோ ஃபிசிக்கலாக இன்ஜுரி பண்ணுறது, சேதம் பண்ணுறது, உடம்புல ஏதாவது அடிப்படும். ஸோ நம்ம ஹூக்லாம் மாட்டும்போது அதுக்கு எவ்வளோ சேதாரம் உடம்புல. ஸோ அதுதான் ஹார்ம் பண்ணக்கூடாது. ஸோ மேக்கிங் ஃபிசிக்கல் இன்ஜுரி தான் ஹார்ம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ஸோ ரைமிங் வேர்ட்ஸுங்கிறது என் வித் சேம் சவுண்டு. ஓகே, சேம் சவுண்டு தான் நம்ம ரைமிங் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஃபில்த்னா இத்துலேயே இங்கே இருக்கிற எந்த வேர்ட் எண்ட் ஆகுது, வெல்த். ஸோ ஃபில்த், வெல்த். குக், லுக். சாம், ஹம். ஆர்மர், ஃபார்மர். ஸோ இந்த மாதிரி உங்களோட இதில் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் இன் த பிளாங்க்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபில் இன் த பிளாங்க்ஸ்க்கு ஆன்சர் ரைட் பண்ணிடலாம். இட் ப்ளோஸ் சாயில் பிஃபோர். So it blows
soil before. என்ன பண்ணுவாங்க? blow பண்ணுறதுக்கு முன்னாடி it blows. So first one, it blows soil before use chemical. So அப்போ என்ன பண்ணுறாங்களா? chemical யூஸ் பண்ணுறாங்க. It is used to in the fisher's hook. ஃபிஷரோட ஹூக்கில் தான் இதை யூஸ் பண்ணுறாங்க. We don't use chemical. We don't use chemical in the soil. Be humble like a worm. So be humble like a worm. ஸோ இதை அப்படியே பார்த்து உங்களோட புக்கில் நோட் பண்ணிக்கோங்க. யூஸ்க்கு முன்னாடி இங்கே ஃபார்மருங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபார்மர் யூஸ் கெமிக்கல். ஸோ இட் ப்ளோஸ் சாயில் பிஃபோர் ஃபார்மர் யூஸ் கெமிக்கல். ஸோ ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணுறாங்க? கெமிக்கல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் இஸ் ஃபார்மர் யூஸ் கெமிக்கல். செகண்ட் ஒன் ஹூக். தேர்ட் ஒன் கெமிக்கல். ஃபோர்த் ஒன் வார்ம். அப்படியே ஆன்சரை காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இது அப்படியே ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஓகே, how do we see the earthworm often? earthworm நம்ம எப்படி often பார்ப்போம்னு சொன்னேன்? filth or dirt. often எப்படி அது நம்ம கண்ணுக்கு தெரியும்னா dirt. இது எதுவுமே கிடையாது. DIRT, dirt. filth or dirt. ஓகே, ஃபில்த்தாக இருக்கும் இல்லைன்னா டர்ட்டாக இருக்கும். ஸோ அகைன் ரைட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர் filth or dirt. இதுதான் ஃபஸ்ட் ஒனுக்கு ஆன்சர், filth or dirt. செகண்ட் ஒன், what does it give to the farmer? இது வந்து ஃபார்மருக்கு என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கொடுக்கு? செகண்ட் ஒன் கேன்சர் ரைட் பண்ணுறேன். செகண்ட் ஒன் கேன்சர் இங்கேயே ரைட் பண்ணுறேன். ரிவார்ட் அண்ட் வெல்த் கொடுக்குது. ஓகே, ரிவார்ட் அண்ட் வெல்த். செகண்ட் ஒன் கேன்சர் ரிவார்ட் அண்ட் வெல்த். ஓகே, ஸோ இதை அப்படியே பார்த்து ரைட் பண்ணிக்கோங்க. ரிவார்ட் அண்ட் வெல்த், செகண்ட் ஒன் ஆன்சர். why don't we use chemicals? ஏன் நம்ம வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணக்கூடாது? தேர்ட் ஒன், why don't we chemicals? தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் ரைட் பண்ணுறேன். because it harms earthworm. because it harms earthworm. So third one answer, because it harms earthworm. ஸோ இதை அப்படி ஸ்டாப் பண்ணி ரைட் பண்ணுங்கள். ஓகே, how do we work? நம்ம எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. fourth one answer, our work do not harm anyone. Okay, do not harm anyone. So ஃபோர்த்துக்கு இது ஆன்சர். இதை ஸ்டாப் பண்ணி ரைட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் போட்டு தான் ஆன்சர் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. வீடியோ ஸ்டாப் பண்ணி இதுக்கான ஆன்சர் ரைட் பண்ணிக்கோங்க. our work do not harm anyone. ஸோ நம்ம ஒர்க் எப்படி இருக்கணும்? யாரையுமே ஹார்ம் பண்ணாமல் இருக்கணும். ஸோ let us know. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராமர் பார்ட். ஸோ continuous tense is a category of a verb tenses. ஸோ continuous tenseங்கிறது ஒரு verb tenses தான். Here we will see the past continuous tense. You all know forms of verbs. Those are
ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம் இங்கே. ஸோ ப்ரெசன்ட், பாஸ்ட், பார்ட்டிசிபிள் அண்ட் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ஸோ ஒவ்வொன்றுலையுமே எப்படி மாறும். ஸோ ப்ரெசண்டில் கோன்னு இருக்கிற வேர்ட் பாஸ்ட்டில் வென்ட்டுன்னு மாறும், பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் கான், தென் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளில் கோயிங் அப்படின்னு மாறும். ஓகே, ஸோ இங்கே நான் பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். The present participle form is used in the past continuous tense. The present past participle form. Okay, அது எங்கன்னா past continuously யூஸ் பண்ணுவாங்களா. Auxiliaries was and were. Come, let us use it. ஸோ இப்போ நான் சொன்னதான் உங்களுக்கு புரியும், எக்ஸாம்பிள் சொன்னதான். இங்கே பாருங்கள், ஐ வாஸ் கோயிங் டு ஹவுஸ்ன்னு இருக்குது. ஓகே, ஐ வாஸ் கோயிங் டு ஹவுஸுங்கிறது பாஸ்ட் கண்டினியூஸ் தான். ஸோ வாஸ் இருக்குது, ஸோ கோயிங் இருக்கனால கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ இது ஐன்னு வந்திருக்கனால வாஸ் போட்டிருக்காங்க. இப்போ யூன்னு வந்தால் என்ன போடணும், வி, தே, ஹி, ஷி, இட். ஸோ இதெல்லாம் வந்தால் என்ன போடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஐ வந்தால் வாஸ், யூ, வி, தேக்கு வேர் போடணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ்னால வேர்னு போடணும். ஹி, ஷி, இட்டுக்கு வாஸ் போட்டாலே போதும். ஓகே, ஸோ யூ வேர் கோயிங் டு ஹவுஸ், we were going to house, they were going to house, then he was going to the house, she was going to house, then it was going to house. So you, we, they க்கு were யூஸ் பண்ணணும், then he, she, it க்கு was யூஸ் பண்ணணும். Okay, in the above examples you can see the main action is present participle. So present participle இருந்துச்சு, going, present participle. For all the subject the auxiliary alone changes. So இந்த was and were தான், இதை தான் auxiliary verbs ன்னு சொல்லுவாங்க. was and were தான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ was எதுக்கெலாம் யூஸ் பண்ணோம், ஐக்கும் he she itக்கும் நான் சொல்லினேன். ஸோ I and he she itக்கு was யூஸ் பண்ணோம். தென் வேர்க்கு used for, வேர் எங்கே யூஸ் பண்ணியிருந்தோம், you, we, தேக்கு யூஸ் பண்ணோம். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். give the correct verb form for the following sentences. ஸோ ஓகேவா, இப்போ வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான், பாஸ்ட்டு கண்டினியூஸாக ரைட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வேர்டுக்கெலாம் என்ன ஆக்சிலரிஸ் யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ தே கொடுத்துருக்கு, தே வந்தால் நம்ம வேர் யூஸ் பண்ணணும். தே வேர் ரைட் அப்படிங்கிறத ஐஎன்ஜி சேர்த்துக்கணும். தே வேர் ரைட்டிங் த போயம், தே வேர் ரைட்டிங் த போயம். ஓகே, ஆன்சர் எழுதிக்கோங்க. ஸோ இது என்ன பேஜ் நம்பர்னா 111 இருக்குது இந்த பேஜ் நம்பர். ஓகே, இந்த புக், இந்த கிராமர் வந்து 111 இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இட் வாஸ் கோயிங் டு டெல்லி. ஸோ இட் இருக்குது, ஹி, ஷி, இட், ஐ இருந்துச்சுன்னா வாஸ் போடணும்னு சொன்னேன். ஸோ இங்கே இட் இருக்குது, வாஸ், கோங்கிறதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணிடணும். ஸோ இட் வாஸ் கோயிங் டு டெல்லி. ஸோ நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஷீ. ஸோ ஷீ வந்தாலும் வாஸ் தான். ஷீ வாஸ் ட்ராயிங், ஷீ வாஸ் ட்ராயிங். ஓகே, நெக்ஸ்ட் வி வேர் ஈட்டிங் ஃப்ரூட்ஸ். வீக்கு அப்புறம் வேர் வரணும். ஸோ யூ, வி, தேலாம் வந்தால் வேர். ஸோ ஹீ வந்திருக்கு, ஸோ வாஸ் போடணும். ஹி வாஸ் வாட்சிங் மூவி, ஹி வாஸ் வாட்சிங் மூவி. நெக்ஸ்ட் யூ வந்திருக்கு, ஸோ யூ வந்தனால வேர் போடுறோம். யூ வேர் மேக்கிங் லஞ்ச், யூ வேர் மேக்கிங் லஞ்ச். இந்த லைன்லேயே கரெக்டாக ரைட் பண்ணிக்கோங்க உங்கள் பென்சில் யூஸ் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது let us see when to use past continuous tense at some point in the past. ஸோ எப்போல்லாம் வந்து நம்ம பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஐ வாஸ் ரைட்டிங் மை ஹோம்ஒர்க் அட் 5 PM yesterday. இந்த பொண்ணு சொல்கிறவங்க கிட்ட நான் வந்து எழுதிட்டு இருந்தேன் 5 PM நேற்று, எஸ்டர்டே வந்து 5 PM நான் என்னோடய ஹோம்ஒர்க்கை ரைட் பண்ணிகிட்டு இருந்தேன். பேரலல் ஆக்ஷன்,
What was your brother doing then? When I was writing my homework, he was watching TV. ஸோ நான் அப்போ ரைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன பண்ணிகிட்டு இருந்தான், என்னோட பிரதர் டிவி வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தான், டிவி பார்த்துட்டு இருந்தான். Interrupted action in the past. Yes, when I entered his house, his mother was reading newspaper. ஸோ நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, நியூஸ் பேப்பர் ரைட் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே பாஸ்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்ன்றது வாஸ் பாஸ்ட். தென் இப்போ ரீடிங்னு இருக்கா, ரீடுன்னு இருந்தால் ரீடோட ஐஎன்ஜி சேரும்போது தான் அது கண்டினியூஸ் டென்னாக மாறுது. இப்போ ரீடுன்னு மட்டும் இருந்துச்சுன்னா அது ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், பாஸ்ட்டாக இருக்கலாம். பட் ஐஎன்ஜி சேரும்போது அது கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, வாஸ் இருக்கனால கண்டிப்பாக இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். Write what they were doing at 5 o'clock yesterday. ஸோ அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத எழுதணும். என்ன போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ ஓகே, பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐ இருக்குது, ஐ இருந்தால் வாஸ் போடணும்னு சொல்லிட்டேன். ஸோ வாஸ். இப்போ கிரிக்கெட்னா கண்டிப்பாக பிளேயிங் தான். ஐ வாஸ் பிளேயிங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஐ வாஸ் பிளேயிங், PLAYING. ஸோ ஐ வாஸ் பிளேயிங் cricket with my friends. My mother was watching the TV. So I was playing cricket with my friends. My mother was watching the TV. Okay, first ரெண்டுக்கு ஆன்சர் எழுதியிருக்கேன். இப்போ இதை நான் ரப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு ஆன்சர் எழுத போகிறேன். தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் we were eating mango. So third one answer, we were eating mango. Then fourth one, my friends were riding their bicycles. Then Mohan was reading a letter. Mohan was reading a letter. The bell was ringing loudly. So the bell was ringing loudly. So first two answer முதவே ரைட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் அப்படியே பார்த்து உங்களோட புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டாப் பண்ணி ரைட் பண்ணுங்கள். See and write what they were doing. So see and write what they were doing. While I was writing, he was sleeping. While I was writing, he was sleeping. While the boy was playing, while the boy was playing, the girl was studying. ஓகே, இதுக்கு ஆன்சர் தான் கீழே எழுதுகிறேன். நீங்கள் பென்சிலில் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். While the boy was playing, the girl was studying. While my mother was cooking, my father was cutting. ஸோ வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுத்துருக்காரு. கட்டிங், CUTTING, கட்டிங். ஓகே, லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து வாஸ், வேர் அப்படிங்கிறத வந்து ஆட் பண்ணோம். இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது வில் பி. ஸோ ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்றப்ப நம்ம வில் பி ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ஐ வில் பி கோயிங் டு ஹவுஸ். நான் எங்கள் வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ ஐ வில் பி. ஸோ எல்லாத்துலேயுமே பாருங்கள்
will be தான் ஆட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் வேர்போட ஐஎன்ஜி இந்த கோன்னு இருக்குது அது வேர்ப், அதோட ஐஎன்ஜி ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே சார், இந்த will be வந்து ஆக்சிலரி வேர்ப். இப்போ நான் ஆன்சர் ரைட் பண்ணுறேன், இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ ஐ வில் பி வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு இருக்கா. ஸோ இப்போ இங்கே என்ன ரைட் பண்ணணும்னா they will be. ஸோ இதுக்கு ஆன்சர் சொல்கிறேன். they will be கம்முன்னு இருக்கா, கம்மிங் அப்படின்னு மாற்றணும். they will be coming. they will be coming. it will be playன்னு இருக்கா, ஸோ playing. ஸோ playன்னு இருக்கிறத playing. it will be playing மாற்றணும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பக்கம் பாருங்கள். we will be drink. ஓகே, we will be drink இப்படி ரைட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் he will be doing. ஸோ he will be doing. ஸோ இதுக்கு ஆன்சர் she will be, she இருக்கு, will be swimming. she will be swimming. you will be taking. ஸோ இந்த டேஷில் எழுதணும். you will be taking leave அதுவே இருக்கும். ஸோ இதை பார்த்து அப்படியே உங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கிட்டால் போதும். how to use the future continuous tense. ஸோ எப்படி future continuous tense யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படின்னு இந்த இடத்துல பார்க்கலாம். I will be traveling in the bus by this time tomorrow. ஸோ நாளைக்கு இந்த நேரத்தில் நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதுதான் ஃப்யூச்சரில் நடக்கிற மாதிரி சொல்கிறது. நெக்ஸ்ட்டு my friends will be playing but I am working here. அவங்க எல்லாமே விளையாண்டுட்டு இருப்பாங்க, பட் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எல்லாமே ஃப்யூச்சர், நாளைக்கு அப்புறம் நடக்க போகிறத பேசுகிறது, நடந்தது கிடையாது, நடக்க போகிறது. உமா ஃபேமிலி இஸ் கோயிங் ஆன் அ ஹாலிடே. ரைட் வாட் தே வில் பி டூயிங் தேர். ஸோ அவங்க அங்கே என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே உமாவோட ஃபேமிலி ஹாலிடே போகிறாங்க. ஸோ அங்கே போய் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இந்த பிக்சரை வச்சு நம்ம இப்போ ரைட் பண்ணணும். ஸோ இதுக்கு ஒன்று வேணா ஆன்சர் நான் ரைட் பண்ணுறேன், நீங்கள் உங்கள் புக்கில் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது உமாவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. உமா என்ன பண்ணிகிட்ருக்கா, உமா என்ன பண்ணுவாங்க, போய் பிக்சரை வந்து பார்த்து சொல்லணும். ஆன்சர் நான் ரைட் பண்ணுறேன். உமா வில் பி ஸ்விம்மிங். ஸோ உமா வில் பி swimming. okay, Uma will be swimming. Next, her brother will be playing. brother என்ன பண்ணுவாங்களா, விளையாடுவாங்க. then next இன்னொரு brother trekking னா மலை ஏறிட்டு இருக்காரு, her. ஸோ இது ரெண்டும் வச்சுக்கலாம். தேர்டுக்கு ஆன்சர் எழுதுறேன். ஸோ இது ரெண்டும் ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கோங்க. Uma will be swimming, her brother will be playing. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டுக்கு ஆன்சர் ரைட் பண்ணுறேன். இதுதான் தேர்ட் பிக்சர். இதுக்கு ஆன்சர் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். தேர்டுக்கு ஆன்சர் her brother will be trekking. Trekking. Her brother will be trekking. okay, the third one answer, her brother will be trekking. fourth one father இருக்காரு. okay, fourth one க்கு ஆன்சர் எழுதுறேன். fourth one, her father will be playing music. so playing music. so fourth one answer, her father will be playing music. okay, fifth one, her mother will be
fishing. So her mother will be fishing. அவங்க அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஃபிஷிங் பண்ணிட்டு இருக்காங்க. So fifth one ka answer her mother will be fishing. Sixth one answer her brother will be taking pictures. So her brother will be taking pictures. So இது எல்லாத்தையுமே உங்களோட புக்கில் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்டாப் பண்ணி. ஸோ இது எல்லாமே சேஞ்ச் த சென்டென்ஸ் ஃப்ரம் த பாஸ்ட் கண்டினியூஸ் டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ்னு கொடுத்துருக்காங்க. இதோட பேஜ் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 116 இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே நான் ஆன்சர் ரைட் பண்ணி இந்த வீடியோட எண்ணில் அட்டாச் பண்ணிடுறேன். பட் இப்போ வந்து இது நான் சும்மா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பாஸ்ட் கண்டினியூஸ் எப்படி இருக்குன்னா ஷி வாஸ் வெயிட்டிங், இதுதான் பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ணுவோம்? வில் பி ஆட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ என்ன பண்ணணும்? இந்த வாஸ் வெயிட்டிங் எடுத்துகிட்டு ஷி வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ். ஸோ வாஸ் வெயிட்டிங் எடுக்கக்கூடாது, வெயிட். ஸோ வாஸ் மட்டும் எடுத்துகிட்டு இங்கே வில் பி ஆட் பண்ணணும், வில் பி. அவ்வளோதான் ஆன்சர். இது அப்படியே எழுத வேண்டியதான். ஷி வில் பி வெயிட்டிங் ஃபார் பஸ். நெக்ஸ்ட்டு they will be going to Coimbatore. Suresh will be playing chess. Rafiq will be eating breakfast. ஸோ எல்லாத்துலேயுமே இந்த will be மட்டும் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே ரைட் பண்ண வேண்டியதான். பிரசாந்த் will be reading newspaper. இந்த ஒன்று எழுதுகிறேன் பாருங்கள், இதுக்கு ஆன்சர் she will be waiting for bus. Okay, she will be waiting for bus. ஸோ இதான் இந்த வாஸ் எடுத்துகிட்டு வில் பி போட்டு மற்ற எல்லாத்தையுமே அப்படியே ரைட் பண்ணிடணும். நான் ஆன்சர் லாஸ்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் இப்போவே ரைட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? ஃப்யூச்சரை பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சர் கண்டினியூஸை பாஸ்ட் கண்டினியூஸ். ஸோ ஐ வில் பியில் வில் பி எடுத்துடணும். ஸோ இங்கே ஐனால வாஸ், ஐ வாஸ் ஸ்பீக்கிங் டு ஹர். Lucy will be getting ready. ஸோ Lucy was getting ready. இதை நீங்கள் அப்படியே நான் அடித்து ரைட் பண்ணுறதா இந்த லைனில் ரைட் பண்ணணும். தட்ஸ் இட். The train was arriving on second platform. வீக்கு இப்போ வேர் வந்துடணும். We were sleeping in terrace. It was raining heavily. ஸோ இட் வாஸ் ரெய்னிங் ஹெவிலி. ஸோ இந்த ஆன்சர் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுதினாலும் ஓகே, இல்லைன்னா நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுற போகிறேன். ஆன்சர் பார்த்து அட்டாச் பண்ணாலும் ரைட் பண்ணாலும் ஓகே. ஓகே சில்ட்ரன், இந்த சேனலை நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வேணும்னா இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்போ கிளாஸ்க்கு உள்ள வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணணும். தேங்க்யூ சில்ட்ரன்.